ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு பார்க்கலாம். கனி இருக்கும்போது காயை உண்பது எதை போன்றது? இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது. கனி இருக்கும்போது காய் உண்பது எதை போன்றது? இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது. அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பிலார் எல்லாம் தமக்குரியது என்பர். அன்புடையார் தன்னுடைய என்பும் உடம்பும் பிறருக்குரியது என்பர். அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பிலார் எல்லாம் தமக்குரியது என்பர். அன்புடையார் தம் உடம்பும் பிறருக்குரியது என்பர். எது விரும்பத்தக்கதன்று? அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டுமே உண்பது. எது விரும்பத்தக்கதென்று? அமிழ்தமே இருந்தாலும் நம்ம விருந்தினருக்கு போது உண்ணக்கூடாது. மோந்து பார்த்தால் வாடும் மலர் எதுனா? அனிச்சமலர். அடுத்து, நம் முகம் மாறினால் யாருடைய உள்ளம் வாடிவிடும்? விருந்தினர். எது தீமையானது? உள்ளத்தால் நினைப்பதில் கூட எது தீமையானதுன்னா, அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைக்கிறது கூட நமக்கு தீமையானது தான். அடுத்து, எது வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் அப்படின்னா, களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம். எதுனா? களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம். எது நிலையான செல்வம்? ஊக்கம். எது நிலையான செல்வம்? ஊக்கம். எவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும்? தளராத ஊக்கம் உடையவனிடம். யார்கிட்டனா? தளராத ஊக்கம் உடையவனிடம். எதன் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள்? ஊக்கத்தின் அளவுக்கேற்ப. எதன் அளவுக்கேற்ப? ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்ப. யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க? யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்கன்னா, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. யார் பேச மாட்டாங்கன்னா, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள். எதை பேச வேண்டும், எதை பேசாமல் விட்டுவிட வேண்டும்? பயனுடைய சொற்களை பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடணும். எதை பேசணும், எதை பேசாமல் விட்டுடணும்? பயனுடைய சொற்களை பேசணும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடணும். எது சிறந்த அறமாகும்? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது. எது சிறந்த அறமாகும்? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் சிறந்த அறமாகும். எது நான்கும் இல்லாமல் வாழ்வது அறமாகும்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். எது நாள் இல்லாமல் வாழ்றது அறம்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். எது ஈகை? இல்லாதவருக்கு தருவது தான் ஈகை. எது ஈகை? இல்லாதவருக்கு தருவது தான் ஈகை. எவர் பொருளை சேர்த்து வைத்த பின்னர் அதனை இழந்து விடுவார்கள்னா, இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகக்கூடிய இன்பத்தை அறியாதவங்க தான் சேர்த்து வச்சு அப்புறம் இழந்துருவாங்க. நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழி என்னன்னா, அவர் நாணும்படி நன்மை செய்வது தான். எதுனா? அவர் நாணும்படி நன்மை செய்வது தான். அறிவால் எப்போது பயனில்லாமல் போகும் அப்படின்னா, பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால். எப்போது பயனில்லாமல் போகும்? பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால். எச்செயலை நாம் எக்காலத்திலும் செய்யக்கூடாதுன்னா, நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் நாம் பிறருக்கு செய்யக்கூடாது. அடுத்து அறநூல்களில் கூறும் அறங்களில் சிறந்தது எது அப்படின்னா, தம்மிடம் இருப்பவற்றை பிறர் உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும். அதுதான் அறங்களில் சிறந்தது. நம்மிடம் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து காப்பாற்றணும், பிற உயிர்களுக்கு கொடுத்து காப்பாற்றணும். அடுத்து தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய வழிகளில் சிறந்தது எது அப்படின்னா, உடையவர்களை இகழாமல் இருப்பது. தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்தது எதுனா, ஆற்றலுடையவர்களை இகழாமல் இருப்பது. தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்துக் கொள்ள முடியும், ஆனால் யார் தப்ப முடியாதுன்னா, பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள். யார் தப்ப முடியாது? பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள். அறிவின் பயன் யாதுன்னா, பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல கருதுவது தான் அறிவினுடைய பயன். பிற உயிரோட துன்பத்தை தமது துன்பம் போல கருதுவது தான் அறிவோட பயனே. பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? தம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும். எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? பிற தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும். ஒருவன் எதை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும்னா, தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத தனத்தை. எதுனா? பொறாமை இல்லாத தனத்தை தான் ஒழுக்க நெறியாக வச்சு வாழணும். எது சான்றோரால் ஆராயப்படும்னா, பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அடுத்து, எவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை? பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில். யார்கிட்ட? பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில். செல்வங்களில் சிறந்த செல்வம் அருளாகிய செல்வம். செல்வங்களில் சிறந்த செல்வம் அருளாகிய செல்வம். வாய்மை எனப்படுவது என்னன்னா, தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். வாய்மைனா தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். யார் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பார்? உள்ளத்தில் பொய் சொல்லாமல் இருப்பவங்க. உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருக்கவங்க. சிறந்த அரசின் செயல்கள் எவை அப்படின்னா, பொருள் வரும் வழிகளை அறிதலும், அவ்வழிகளில் பொருளை சேர்த்தலும், சேர்த்த பொருளை பாதுகாத்தலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும். இதுதான் அரசனுடைய செயல்கள். பொருட்களை அறிதல், அப்புறம் சேர்த்தல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், காத்த பொருளை திட்டமிட்டு செயல்படுதல். இதுதான். அடுத்து தன் கூட்டல் நெஞ்சு என்ன? தன் நெஞ்சு. தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ? தீதுண்டோ? தீது கூட்டல் உண்டோ? தீதுண்டோ?
மக்களுக்கு கண்கள் போன்றவை எவைனா எண்ணும் எழுத்தும். மக்களுக்கு கண்கள் போன்றவை எவை? எண்ணும் எழுத்தும். அழிவில்லாத செல்வம் எதுனா கல்வி. அழிவில்லாத செல்வம் எதுனா கல்வி. எதனால் தீமை உண்டாகும் அப்படின்னா செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும். எதனால தீமை உண்டாகும்? செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் இருப்பதாலும். எது குற்றமாகும்? ஒரு செயலை தொடங்கிய பின் எண்ணி பார்ப்பது. ஒரு செயலை தொடங்கினதுக்கப்புறம் எண்ணி பார்ப்பது வந்து கண்டிப்பாக குற்றம் தான். எதை அறிந்து நாம் நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நாம் நன்மை செய்தாலும் தீமையை வந்து சேரும்னா அவருடைய பண்பை அறிஞ்சு தான் நம்ம வந்து நன்மை வந்து செய்யணும், இல்லாட்டி தீமை தான் வரும் நமக்கு. யாரிடம் செல்வம் சேரும்? தன் சுற்றத்தாரையும் அழைத்து உண்ணும் பண்புடையவர்களிடம். யாரிடம்னா தன் சுற்றத்தாரையும் அழைத்து உண்ணும் பண்புடையவர்களிடம். தன் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர் எப்படி இருக்கணும்னா சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். எப்படி இருக்கணும்னா சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேணும். அப்போ தான் வந்து குடியை வந்து சிறப்பான குடியாக மாற்ற முடியும்னு சொல்கிறாரு வள்ளுவர். அடுத்து துன்பத்திற்கு துன்பம் தருபவர் யார் அப்படின்னா துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர். யாருன்னா துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர். எழுத்தென்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றனைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தூறும் கற்றனைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தூறும். இதில் வந்து நான் தப்பாக எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கற்கும் முறை வந்து பிழை இல்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் வந்து கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் வந்து எண்ணும் எழுத்தும். உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். அடுத்து எவற்றை ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும்? வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம். எதுனா வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம். மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம். இதெல்லாம் வச்சுக்கணும். கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யாருன்னா தான் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். யாருன்னா தன் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் தான் வந்து கற்றவராக மதிக்கப்படுவார். எது நல்ல நாடுனா மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் இருக்கிறது தான் நல்ல நாடு. எது இருக்கக்கூடாது? பசி, ஓயாத நோய், அழிவு செய்யும் பகை இருக்கக்கூடாது. எது சிறந்த நாடாகும்னா பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு தான் வந்து சிறந்த நாடு. எது அரணாகும் அப்படின்னா தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும். இதுதான் அரணாகும். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் இருக்கிறது தான் அரணாகும். அரண் யாரிடம் பயனில்லாததாகும்னா செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில். யாரிடம் பயனில்லாததாகும்? செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில். யார் அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர்னா உயர்ந்த பண்புகளை உடையவர். யாருன்னா உயர்ந்த பண்புகளை உடையவர் தான் அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பாங்க. மக்கள் அனைவரும் வந்து எதனால் வந்து ஒத்த இயல்புடையவர்கள்னா பிறப்பால் வந்து ஒத்த இயல்புடையவர்கள். அடுத்து நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லது. அடுத்து பழியாலும் புகழாலும் அறியப்படுவது எதுனா நடுவு நிலைமை. அடுத்து சான்றோருக்கு அணி எதுனா நடுவு நிலைமையுடன் செயல்படுவது. புலித்தோல் பொருத்திய பசு. ஓமை பொருள் என்னன்னா மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட தவக்கோலம். மக்களின் பண்புகளை எதை கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும்னா செயல் வகையால் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களின் பண்புகளை எதை கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும்? செயல் வகையால். கல்லாதவர் எதை போன்றவர்னா பயனில்லாத கலர்நலம் போன்றவர்கள். பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை எதை போன்றதுன்னா நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போன்றது. பழியின்றி வாழ வழி என்னன்னா தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்வது வந்து பழியின்றி வாழலாம். ஃபஸ்ட்டு தன்னோட குற்றத்தை கண்டு அதுக்கப்புறம் நீக்கி அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களோட குற்றத்தை வந்து ஆராயணும். அடுத்து எப்போது ஒரு செயலை தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது அப்படின்னா பொருத்தமான இடத்தை அறியாமல் ஒரு செயலை தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது. எப்போதுனா பொருத்தமான இடத்தை அறியாமல் ஒரு செயலை தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது. அடுத்து வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். அடுத்து நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். ஒரு செயலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும்?